ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்த்துக்கிற போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வீட்டில் இருக்கிற பெண்களாக இருக்கட்டும், இல்லை பசங்களாக இருக்கட்டும், ஸ்கூல் காலேஜுக்கு வந்து போவாங்க. அந்த பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே மொபைல் வந்து வாங்கி கொடுத்துறீங்க. அவங்க வந்து எந்த இடத்துக்கு ஸ்கூலுக்கு தான் போகிறாங்களா, இல்லை காலேஜுக்கு தான் போகிறாங்களா, இல்லை வேறு எங்கேயாவது வெளியில் சுற்றுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பேரண்ட்ஸ் வந்து உங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்கள் மொபைலில் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கிற முடியும். இது வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதாவது நேற்றுக்கு முதல் நாள் வாட்ஸ்அப்பில் வந்து ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு என் மேலே நம்பிக்கை அவங்க மேலே நம்பிக்கை இல்லை. அவங்க வந்து வெளியில் எங்கேயும் சுற்றுற மாதிரி எனக்கு வந்து ஒரு ஃபீல் ஆகுது, ஒரு டவுட்டாக இருக்குது. அது வந்து நான் அப்படி வந்து நான் என்னுடைய மொபைலில் வந்து பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கான வீடியோ தான் இது. அவங்களுக்கு நான் வந்து ஆல்ரெடி எப்படி பண்ணணுங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லிட்டேன். இந்த மாதிரி 2, 3 பேர் கேட்டுட்டு இருக்கிறதுனால ஒரு வீடியோவாகவே மேக் பண்ணி போட்டுடலாம்னு சொல்லிட்டு அதான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். என்னென்ன ஸ்டெப்லாம் பண்ணணுங்கிறத வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் இந்த விஷயத்தை வந்து யாரும் வந்து மிஸ்யூஸ் பண்ணிடாதீங்க. இது வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக, அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி வந்து நல்ல வழியில் வந்து பாதுகாக்கணும் அந்த நோக்கத்துக்காக வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். மற்றபடி யாரும் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத விஷயத்தையும் யூஸ் பண்ணாதீங்க. அதை ஒரு என்ன ஒரு ஹேம்பிள் ரிக்வெஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. சரி, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணணுங்கிறத வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, அதுக்கு வந்து ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஆப்க்கான லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் கொடுக்குற இடத்துல கீழே இருக்கும், லிங்க்குன்னு இருக்கும், ஆப் லிங்க்குன்னு. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். வெயிட் பண்ணி முடிச்சுட்டு ஸ்கிப் ஆடுன்னு இருக்கும். அதை கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணுறதுக்கு ப்ளே ஸ்டோர் போயிடும். நீங்கள் அதில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிடுங்க. இது வந்து யார் மொபைலில் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து யார் வந்து கண்காணிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய மொபைல் வந்து இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணுறேன். அந்த ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் கேட்கும். அதாவது அலோவ் லொக்கேஷன் வந்து அக்சஸ் கேட்குது. அதை வந்து அலோவ் கொடுத்துக்கோங்க. அலோவ் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்ன்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பெர்மிஷன் கேட்கும். இது வந்து ஓகே கொடுத்துக்கோங்க. இதிலேருந்து என்ன கேட்குறாங்கன்னா ஃபோன் கால்ஸ் வந்து அலோவ் கேட்குறாங்க. அலோவ் கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா யூசர் நேம் கேட்பாங்க. இதில் வந்து யூசர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள். இது வந்து யூசரையும் பாஸ்வேர்டையும் வச்சு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய மொபைலில் எங்கெங்கெல்லாம் போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறது வந்து நம்ம உங்களுடைய மொபைலில் கூகுள் மேப் மூலியமாக நம்ம வந்து பார்த்துக்கலாம். அது எப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு யூசர் நேம் வந்து தேவைப்படும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு யூசர் நேம் வந்து நான் வந்து போடுறேன். பாஸ்வேர்டு வந்து கரெக்டாக போட்டுக்கோங்க. பாஸ்வேர்டு போட்டுட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கீழே டிவைஸ் நேம் கேட்பாங்க. அதாவது நீங்கள் வந்து எந்த டிவைஸ் வந்து வாட்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டிவைஸ் நேம் கேட்டிருப்பாங்க. அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அதே விழுந்துடும். அது நீங்கள் வந்து ஒன்றும் பண்ண தேவையில்ல. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ட்ராக் இன்டர்வல்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா 5 மினிட்ஸ் 1 மினிட்ஸ் 2 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் இந்த மாதிரி கேட்கும். இது வந்து எதுக்காக பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது உங்களுடைய பசங்களோ பொண்ணுங்களோ ஒரு இடத்துல வந்து வெளியில் போயிட்டுருக்காங்க மொபைலில் கொண்டுக்கிட்டு. அவங்க வந்து நடந்து போயிட்டுருக்கையில் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் ஆகும். 1 நிமிஷம் 5 மினிட்ஸ் இந்த மாதிரி அப்டேட் ஆகிறது தான் கேட்குது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 1 மினிட்டே கொடுத்துக்கோங்க. ஏன்னா 1 மினிட்டுக்கு ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மொபைல் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அவங்க வந்து நடக்க இப்போ சென்னையில் அவங்க வந்து ஒரு தாம்பரத்தில் இருக்காங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் கழித்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா தாம்பரத்துலேருந்து கொஞ்சம் அவுட்டர் போயிட்டாங்கன்னா அது வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அதுக்காக தான் இது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ட்ராக்கிங் ஸ்கெடியூல் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா எப்போல்லாம் வந்து நீங்கள் வந்து ஸ்கெடியூல் போட்டு வச்சுக்கலாம். அது வந்து நீங்களே மறந்துட்டீங்கன்னா காலையில் டெய்லி இந்த மாதிரி 10 மணிக்கு என் ஸ்டூடெண்ட்ஸ் வெளியில் போயிடுவாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்கெடியூலும் போட்டு வச்சுக்கலாம். போட்டு வச்சுட்டு சேவ்ங்கிறத பண்ணி வச்சுக்கோங்க. வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கீழே வந்து பார்த்திங்கன்னா சேவ்ங்கிற பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கேட்டிருப்பாங்க. அதை வந்து கொடுத்துக்கோங்க. எல்லாமே கொடுத்து முடிச்சுட்டு நீங்கள் வந்து கீழே வந்து சேவ்ங்கிற பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிங்கன்னா இப்படி வந்து உங்களுக்கு வந்து லோட் ஆகும். அதாவது இப்போ கரண்ட்டாக வந்து என்ன நடந்துகிட்ருக்குங்கிறத வந்து இந்த இடத்துல காட்டிகிட்டு இருக்கும். அதாவது சேம் லொக்கேஷனில் தான் இருக்குது வரைக்கும். இது எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த ஆப் வந்து அப்படியே வந்து வெளியில் வந்துடுங்க. வெளியில் வந்து இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா ஒழிச்சு வைக்கணும், அதாவது மறைச்சி வைக்கணும். அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நீங்கள் வந்து லாங் டச் பண்ணி அப்படியே கொண்டு வாங்க. எல்லா மொபைல்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ஹோம் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கூகுள்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கூகுள் ப்ராடக்ட், கூகுளில் உள்ள எல்லா ஆப்புமே இருக்கும். அதுக்குள்ளே கொண்டாந்து போட்டுருங்க. இப்போ வந்து வெளியில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஆப் வந்து இருக்கிறதே தெரியாது. அதனால வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அவங்களுக்கு ஆப்பை வந்து ஒரு ஸ்பை ஆப் இருக்குங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து தெரியாது.
ஓகே. இப்போ இது எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் வந்து இப்போ வந்து எடுத்துக்கோங்க. உங்கள் மொபைலில் எடுத்து என்ன பண்ணணுங்கிற ஸ்டெப் எல்லாமே சொல்கிறேன். நம்ம இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கு பார்த்தீங்களா, இந்த வீடியோ கீழே இன்னொரு லிங்க் இருக்கும், அதாவது வெப்சைட் லிங்க்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணினா இந்த பேஜுக்கு தான் வருவீங்க. காட்டுறேன், பொறுமையாக வெயிட் பண்ணிக்கோங்க. இந்த பேஜ் வரும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் அப்படின்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து நம்மகிட்ட வந்து அக்கௌண்ட் வந்து அந்த ஆப்லேயே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டோம். அதனால நம்ம வந்து பார்த்திங்கன்னா லாகின் பண்ணணும். லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த ஆப்பில் வந்து என்ன யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டிங்களோ அது வந்து இந்த இடத்துல கரெக்டாக கொடுங்க. கொடுத்து இந்த இடத்துல வந்து லாகின் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான யூசர் ஐடியும் பாஸ்வேர்டையும் கொடுத்து லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேப் எல்லாமே வந்து ஓப்பன் ஆகும். அதாவது அவங்க வந்து எந்தெந்த ஸ்டெப்லலாம் இருக்காங்க அப்படிங்கிற வந்து கரண்ட் லைவ் லொக்கேஷனோட வந்து ஷோ ஆகிட்ருக்கும். அது மூலிமா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்தபடி உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாகவே ட்ராக் பண்ணி பார்த்துக்கலாம். இது வந்து உங்களுக்கு இன்னும் கிளியராக வேணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டேட் லைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து கரண்ட்டை வந்து ஃபோட்டோவோட பார்த்துக்கலாம். அதாவது ஸ்டேட் லைட் மூலிமா வந்து எப்படி வந்து ஷோ ஆகும் அப்படிங்கிறது வந்து எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். கூகுள் மேப் யூஸ் பண்ணுறவங்க எல்லாருக்கும் அது வந்து கரண்ட் லொக்கேஷன் வந்து எங்கே இருக்காங்க அப்படிங்கிறது வந்து அக்யூரேட்டாக அந்த இடத்துல வந்து காட்டும். இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து அதிகமாக ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு 19 இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.